சிரித்தா மட்டும்தான் இது ஃபெமிலியர் பேஸ், சிரிக்கலைன்னா ஃபெயிலியர் பேஸ். தொடக்கத்திலே இப்படி ஒரு சாபவிரான்னு நினைக்காங்க. சிரிப்பதற்கு நாம தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அளவு வைப்பதற்கு சுற்றி இருக்கவங்களே போதும், இந்த 4 பேரே போதும். இன்றைய தினசரி வாழ்க்கை பட்டே கிளப்பு தான், சட்டையை கிழிக்குதான். தலைப்பிலே சிரிக்கிறீங்கன்னா அப்படின்னா எங்கள் தலைப்பு எப்படி பார்த்து. ஆக பட்டே கிளப்புது என்று பேசுறதுக்கு பார்க்கத்தான் பட்டையை கிளப்புற மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேரும் குட்டையை குழப்புற கோஷ்டி. ஏன் அவன் ட்ரெஸ்ஸில் கோடு கூட இருக்காரா கண்டுபிடிச்சிங்களா? அவன் ட்ரெஸ் கோடே அதான். இது மாதிரிலாம் அங்கே உட்புற நகைச்சுவைலாம் நிறையா வச்சுருக்கோம். தேவைப்பட்டா சிரிங்க, இல்லாட்டி போங்க, தேவையில்லைன்னு போங்க, நல்லாயிருக்கும். அவங்க தாத்தாவுக்கு படை இருக்குது. படை வந்தாலும் 13 வருஷம் அப்படியே அமைதியாக இருக்கான்னு என்ன அர்த்தம்? அது அமைதிப்படை. இதை பற்றி நாங்கள் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். இதுவரை நான் பழைய ஆள் மாதிரி கிடையாது. ஐயோ சிரிப்பாங்களே, நான் பாடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்டு ராமசாமி வீடு தானே? ஆமாம், அவரை நான் பார்க்கன் காலை தான் செத்து போயிட்டாரு. எப்படிங்க செத்தாரு? என்னங்க சொல்கிறீங்க? கிளை ஒடிஞ்சு விழுந்து செத்து. ஐயோ ஐயோ, கிளை ஒடிஞ்சு செத்துட்டாரா? முருங்கை மரத்துலையா? அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்புறம் நான் வெண்டிக்காய் குழம்பு தான் வச்சோம். ரொம்ப நன்றி. தேவகோட்டையிலேருந்து வந்திருக்காரு, ஏதோ தேவையில்லாமல் வந்திருக்காருன்னு நினைக்காங்க. அப்புறம் அவரே அந்த நகைச்சுவை பண்ணுவார். கீழே பார்க்குறாங்க, தொடக்கமே குழப்புறாங்களே, என்ன செய்ய போகிறோம்? ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸின் பொங்கல் தின சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். பவர்ட் பை ஆச்சி ஹோட்டல் சாம்பார், மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் இங்கிலீஷ் கஃபே, லூம் வேர்ல்ட். வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம். லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு இனியதொரு நல்வாழ்த்துக்களையும் அன்பையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து உங்களுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாப்பதற்காக அருமையான ஒரு பட்டிமன்றம். எப்பவுமே இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க சார். சமயத்தில் ஒரு கவிஞர் பேசுகிற கேட்டேன், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சோம்பேறியாக இருங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன காரணம்? இந்த மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க, உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. அதனால் சிரித்தா மட்டும்தான் இது ஃபெமிலியர் பேஸ், சிரிக்கலைன்னா ஃபெயிலியர் பேஸ். அவ்வளோ. அதே போல் சில நினைப்பான், நல்லா செட்டில் ஆகிட்டு அப்புறமேல தான் சார் சந்தோஷம் சிரிப்பலாம் அப்படின்னா, நீங்கள் வாழ்நாளில் சந்தோஷத்தின் சிரிப்பை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா செட்டிலாகவே முடியாது. தொடக்கத்திலே இப்படி ஒரு சாபவிரான்னு நினைக்காங்க. தொடங்கினோடனே எவ்வளோ பெரிய சாபம் நினைக்காங்க. உண்மை தான். ஏன்னா மனித மனம் ஒரு குரங்கு. ஏன் சொன்னான்னா, உலகத்தில் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிறேன், உலகத்தில் கோடீஸ்வரனே கிடையாது. என்னடா புறமே அபாண்டமாகவே பேசுகிறாரு நினைக்கிறேன். ஏன் உலகத்தில் கோடீஸ்வரனே கிடையாதுன்னா, எவன் திருப்தி அடைகிறானோ அவன் தான் கோடீஸ்வரன். ஆனால் உலகில் எவனுமே திருப்தி அடைவனே கிடையாது. அதனால் முழுசாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசிக்கணும், கேட்கணும். அவ்வளோ விஷயத்தை பேசுகிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. காயப்படுத்துவோர் நிறைய பேர் இருந்தால் கூட மருந்தாக சில பேர் நம்மளுக்கு ஆறுதலாக இருப்பனால தான் இந்த உடம்பு இயங்குகிறது. அது நிறைய இருக்காங்க. சிரிக்க நாம் தான் சார் கற்றுக்கிறோம். சிரிப்பதற்கு நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம அளவு வைப்பதற்கு சுற்றி இருக்கவங்களே போதும், இந்த 4 பேரே போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காங்க. நிரம்ப சிரிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுன்றக்காக இந்த பட்டிமன்றம். இதுக்கு வாதிட வந்திருக்கிறவங்க என்ன தலைப்புமே ரொம்ப ஜாலியான தலைப்பு. இன்றைய தினசரி வாழ்க்கை பட்டே கிளப்பு தான், சட்டையை கிழிக்குதான். தலைப்பிலே சிரிக்கிறீங்கன்னா அப்படின்னா எங்கள் தலைப்பு எப்படி பார்த்து. அந்த அளவுக்கு, அதாவது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கா, பிரச்சனையாக இருக்கா, கொண்டாட்டமாக இருக்கா, திண்டாட்டமாக இருக்கா, ஒரு தலைப்புக்குள்ள எத்தனை தலைப்பு இருக்குவாரு. ஆக பட்டே கிளப்புது என்று பேசுறதுக்கு பார்க்கத்தான் பட்டையை கிளப்புற மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேரும் குட்டையை குழப்புற கோஷ்டி. வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியும். சட்டையை கிழிக்குன்னு சொல்கிறதுக்கு வரு கிளியாத சட்டை போட்டு வந்திருக்கான். ஏன் அவன் ட்ரெஸ்ஸில் கோடு கூட இருக்காரா கண்டுபிடிச்சிங்களா? அவன் ட்ரெஸ் கோடே அதான். இது மாதிரிலாம் அங்கே உட்புற நகைச்சுவைலாம் நிறையா வச்சுருக்கோம். தேவைப்பட்டா சிரிங்க, இல்லாட்டி போங்க, தேவையில்லைன்னு போங்க, நல்லாயிருக்கும். அதான் பட்டையை கிளப்புனா என்ன சார், எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்றதுக்கு காரணத்தை சொன்னேன். நீங்கள் சிரித்து கொண்டே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சில நுணுக்கங்கள்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு மணி துளியையும் நீங்கள் ரசித்து வாழ வேண்டும். ரசித்து வாழ்ந்தால் தான் மனுஷ வாழ்க்கை. ஒரு பெரு மகான் சொல்கிறாரு, சார் வாய்க்குள்ளே போகிறது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குன்னு எப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ, சுவையாக இருக்குன்னு விரும்புகிறீங்களோ, இந்த வாயிலிருந்து வெளியே வர்ற வார்த்தையும் சுவையாக இருக்கணும், ருசியாக இருக்கணும்னு விரும்புங்க சார். அப்போ தான் அது அழகாக இருக்கும். அது மாதிரி இவங்கெல்லாம் ஏன் வெற்றி பெற்றவர்களாக இருக்காங்கன்னா, நல்ல வாசித்து அதை மக்களுக்கு சொல்லணும். சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே ரசித்து அதை சொல்லணும். ஒரு விஷயம் எப்படி ஜெயிக்கும் அப்படின்னா, நாம் எந்த ரசனையோடு சொல்கிறோமோ
அதே ரசனைலாம் ஆடியன்ஸை ரசிப்பாங்க. இவனே வேண்டாம் வெறுப்பாக உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு பசிக்கு டைம் ஆச்சு என்ன இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வெறுப்பாக பேசினாரு. முதல்ல நாம் ரசிக்கணும். சில பாருங்க நல்ல நகைச்சுவே இரங்கல் செய்தி மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். சூப்பர் ஜோக்காக இருக்கும், ஊரே விழுந்து ஜோக்கரை சொல்ல அவன் வாயிலேருந்து வரும்போது அது இரங்கல் செய்தி மாதிரி இருக்கும். ஒருத்தன் ஒரு ஊரில் என்ன செஞ்சான்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியை இப்படி இருக்குமேன்னு சொல்லி அப்படின்ட்டு இன்னும் ஒரு ஆளும் சிரிக்கலை. எப்படி சிரிப்பாங்க? எப்படா சிரிப்பேன்? மண்ணெண்ணை கண்ணோட ஓடிவான், அவனே ஊற்றிக்கிட்டு அவனே எரிச்சுக்கிறோம்டா. பேச்சாளர் வகைகள் பாருங்க, பார்க்கும்போது அவங்களாம் சின்ன சின்ன பிள்ளை மாதிரி தெரியும். இந்த பிள்ளையோட பையனை காலேஜ் படிக்கிறான்னு யாரும் நம்ப போகிறீங்க? ஆனால் இந்த பேச்சாளருக்கு ஒரு அழகு இருக்கு. எங்கள் ஊரில் ஒருத்தன் பாம்பு பேச்சாளர், என்ன பேசுனாலும் சரி. அதாவது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் இங்கே இருங்க, நல்லா படிக்கணும், நல்லா கொத்திக்கிட்டே இருப்பேன். கையும் கொத்துது பேச்சும் கொத்துது. திரும்பி பார்க்குற 4 பேர் நொற கைக்கு கிடக்கான். இப்படியே தூக்குனா சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா 2G மாதிரி. இங்கே வந்திருக்கும் அருமை நண்பர் அவரை பற்றி நான் சொல்ல வரும் விஷயம், திரும்பி பார்க்குறேன் பொட்டலா கிடக்கு 13 ஏக்கர் பூரா ஓடிட்டாங்க. இப்படியா இழுப்பாங்க. சில படபடன்னு பேசுவான். சிலர் பாருங்க ஆச்சரியமாக இருக்கும். பிரம்மாமா என்னுடைய நெருங்கிய நண்பர் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நல்ல நட்பிற்கும் நல்ல உறவிற்கும் நல்ல தொடர்புக்கும் நல்ல ஒரு ஒற்றுமைக்கும் என்னுடைய ஒரே பெட்டில் நாங்கள் படுத்திருக்கிறோம், ஒரே தட்டில் சாப்பிட்டு இருக்கிறோம், அப்படியாப்பட்ட என்னுடைய உயிர் நண்பன் தம்பி பேர் என்ன அப்படின்பாரு. எல்லாம் 3/4 நேரம் பேசிட்டு உயிர் நண்பர் என்ன 25 பேர் தெரிய மாட்டா பழகுனா பிரிச்சு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா. இப்படி பேச்சாளர் வகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நல்லா பேச போகிறாங்க சார், நல்லா ரசிங்க. முதல்ல இங்கே இதை பேசணும் அப்படின்னு மட்டும் தெரியணும். தமிழ் வாத்தியார் கிணத்துல விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது. காப்பாற்றுங்கள் நீஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் 3 நிமிஷம் உயிர் பிரிய போகுது. ஆனால் நல்ல வேலையை அவர்கிட்ட படித்த பையன் எட்டி பார்த்தேன். ஐயா தமிழையா சண்முக சுந்தரம் ஐயா நீங்களா, இருங்க ஏன் எடுத்துட்டு வாரேன். சரி வேகமாக போயிட்டு வாப்பான்னு சொல்லணும்ல. தமிழ் வாத்தியார் சும்மா இருக்கலாம்ல. தம்பி ஏன் எடுத்து வாரேன் என்று சொல்லாதே, அது இலக்கண பிழையாகிவிடும். நான் ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்ல வேண்டும், எதிர்காலம் அப்படின்றார். உனக்கு எந்த காலம் கிடையாது, நீ செத்து தோலை. அந்த இடத்துல போய் கிராமம் நடத்தணும். அதுதான் சார் எங்கே எதை பேசுன்றதான் முக்கியம். அதை இப்போ பேச போகிறாங்க. பட்டிமன்றத்தை நம்ம தொடங்க போகிறோம். இன்றைய தினசரி வாழ்க்கை என்பது பட்டையை கிளப்புகிறதா அல்லது சட்டையை கிழிக்கிறதா? அது என்னங்க சட்டையை கிழிக்கிறதா? அப்படிலாம் கிடையாது சார். அந்த ஒரு நிமிஷத்தையும் இப்போ உதாரணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம், அதை எடு இதை எடு அதை எடு இதை எடு சொல்லக்குள்ளேயும் ஜவுளி கடை சேல்ஸ்மேன் இவன் புது ட்ரெஸ் எடுத்துடுவான், அவன் புது சட்டையை கிழிச்சிடுவான். அப்போ டென்ஷன் கொடுக்குறதார். அதனால் வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா என்ற அந்த தலைப்பை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்றைக்கு உள்ள யங்ஸ்டரும் ரசிக்கிற மாதிரி சட்டையை கிழிக்கிறதா பட்டையை கிளப்புதா. பட்டையை கிளப்பில் பார்த்திங்க உண்மையிலே உடைகளோடு சேர்ந்து பட்டையை கிளப்புற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கோயில்பட்டி எட்டயபுரம் பக்கத்தில் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டம். இவ்வளோ விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வர்றாங்க பேசுகிறான்னு முடிஞ்சு போச்சு. இதுக்கு ரேஷன் கடை உட்காந்து வாய்ச்சிக்கிட்டு இருக்க நம்ம இருக்குது. நிறையா பேசியிருக்காங்க. இன்னொன்று அவங்க தாத்தாவை பற்றி இந்த இடத்துல நான் அழுத்தமாக பதிவிட வேண்டிய ஒன்று இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், அவங்க தாத்தாவுக்கு படை இருக்குது. ஆனால் சொரிய மாட்டார், மருந்து போட மாட்டார், ஐயோ வலிக்குது எதுவும் சொல்ல மாட்டார். படை வந்தாலும் 13 வருஷம் அப்படியே அமைதியாக இருக்கான்னு என்ன அர்த்தம்? அது அமைதிப்படை. இதை பற்றி நாங்கள் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். இந்த ஒரு நான் பழைய ஆள் மாதிரி கிடையாது. ஐயோ சிரிப்பாங்களோ ஏங்க நான் பாடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்தீங்களா, இந்த படைக்காத்து அம்மா வெளியே வெயிட் பண்ணது. முதல்ல அவன் படையை முடிக்கட்டும், அப்புறம் நம்ம படையோடு போய் உட்காருவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நல்ல அழகாக பேசக்கூடியவங்க. இப்போ இந்த மேடையில் ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருக்காங்க. ஏன் எல்லா பட்டிமன்றத்திலும் அன்னபாரி இருக்காங்கன்ற ஒரு காரணம் என்னென்னா, நம்மளும் சிரிக்கணும் சார், அந்த விஷயத்தை ரசிக்கணும் சார். அந்த இடத்த எப்பவுமே சந்தோஷமான இடத்துல நாம் இருக்கணும்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த சந்தோஷம். நாளைக்கு பொழுது எப்படின்னு தெரியாது சார். பார்த்தீங்களா, ஜிம்மில் அவ்வளோ உடற் கட்டுக்கோப்போடு இருக்குவேன், எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், டம்முன்னு விழுந்து செத்து போகிறா சார். நீங்கள் எக்ஸசைஸ் செய்யுங்கள், உடல் ஆரோக்கியத்தோடு இருங்கள், ஆயுள் காலம் கூடும்ன்றியா போயிடானே.
எதுவும் நம்ம கையில் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நேரத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கிறணும். அதான் அவங்களுடைய நோக்கம். அந்த வகையில் கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு கரகோஷம். உட்காரு, டைமில் உட்கார், டக்குன்னு உட்காந்து. என்ன விடிய விடியங்கன்னா நம்ம எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கான். அதனைத் தொடர்ந்து நல்ல தமிழ் பற்றாளர், தமிழ் கருத்தரங்கம், கவியரங்கம், என்னென்ன அரங்கம் இருக்கும். ஏசி அரங்கம்னா கூட ஒரு 7 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசிட்டு வரும். பாட்டு மன்றம், பட்டிமன்றம், இப்போ தமிழ் சார்ந்த மேடைகளாம் தங்களுடைய பங்களிப்பை நிறுவி அழகாக பேசி வரக்கூடிய நல்லதொரு பேச்சாளர், நிரம்ப ஆன்மீக மேடையிலும் பேசி வரக்கூடிய வேலூரை சேர்ந்த நித்யபிரியா அவர்களுக்கு. இல்லை சார், பட்டைய கலப்பு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒரு சிலருக்கு வேணால் பட்டையை கலப்பலாம், சிலர் பேசும்போதே பயமாக இருக்கும். இவங்களாம் ஏன் பேச்சாளர்னா தெளிவாக பேசணும். அன்றைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசுகிறேன், சார் இதான் நம்ம ஒண்டாட்டி அப்படின்னா 580 பேர் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மாநகராட்சியில் இருக்கிறது வேலை, பொதுப்படம் போயா ஏன் ஒய்ப்புன்னு சொல்லணும். இப்படி அறிமுகப்படுத்த நம்ம ஒண்டாட்டிட்டு இது ஒரு ஆள் இன்னொருத்த அறிமுகப்படுத்தினா எனக்கு சம்சாரத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது சார், கை கொடுத்துருக்கேன். என்ன சார் 2 பேருக்கு ஒரே நல்ல கல்யாணம், குழப்புதான். கீழே பார்க்குறாங்க, தொடக்கமே குழப்புறாங்களே, என்ன செய்ய போகிறோம். பேசும்போது சிலர் பாருங்க, எங்கள் சித்திர திருவிழா ஒருத்தர் ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என் கூட வந்து 570 வரை காணாம் சார், கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. விசாரிச்சு பார்த்தா 570 ஒரே இடத்துல இப்போ ஒரு ஆள் காணாமல் போயிட்டான். அதை சொல்ல தெரியுதா? அடுத்த ஆள் மேலே சுமையை சொல்லி குறைய சொல்லியே பழகிட்டோம். ஆக எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது. ஆனால் சட்டையை கிழிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா பிரச்சனை தான் சார். ஒரு இடத்துல பார்த்தீங்களா, ஏதாவது குடும்பத்தில் மன அமைதி, சாந்தம், சந்தோஷம் பார்க்கவே முடியாது. நண்பரை தேடி போகிறேன், நண்பர் தேடி போயிட்டு காளிம்பல் அழுத்தினேன். நண்பர் வராமல் அவங்க சம்சாரம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ராமசாமி வீடு தானே? ஆமாம், அவரை நான் பார்க்கணும், காலை தான் செத்து போயிட்டார். என்னங்க உயிர் நண்பன் அசால்ட்டாக செத்து போய், எப்படிங்க செத்தார், என்னங்க சொல்கிறீங்க? சாம்பார் வைக்கணும், முருங்கைக்காய் விடுங்கணும், மரத்தில் ஏறி பிடுங்கன்னு சொன்னேன். கிளை ஒடிஞ்சு விழுந்து செத்து. ஐயோ ஐயோ, கிளை ஒடிஞ்சு செத்துட்டாரா முருங்கை மரத்துலையா? அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்புறம் நான் வெண்டிக்காய் குழம்பு தான் வச்சோம். அவனை பற்றி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. என்னங்க ஒரு பாடி ஆகிட்டான், வெண்டிக்காய் குழம்பு வச்சோம்னா எப்படி சார்? இதைத்தான் நாங்கள் நினச்சி வேதனை போடுறோம். ஆனால் சட்டையை கிழிக்கணும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. பட்டைய கிளப்புக்கு சிரிச்சா நீங்கள் வந்து சோகத்தோடு இருக்கணும். நீங்கள்லாம் உங்களை மாதிரி ஆளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஆகா, இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தம்பி தேவக்கோட்டை, இந்த ஊர் பேர்லாம் பாருங்கள். அவங்க கோயில்பட்டி திருநெல்வேலி மாவட்டம், அவங்க வேலூர், அவர் பாருங்க தேவக்கோட்டை. நீ இவங்க வந்து திருச்சி. நான்லாம் எந்த ஊர்னே தெரியாமல் 4 ஊரை கூட்டி 4 பெருக்கி கழித்து கொண்டு வந்துருக்கேன். தேவக்கோட்டை ரொம்ப பண்பாடு மிக்க ஊர். 1000 ஜன்னல் வீடு நினச்சி பார்க்க முடியுமா? இன்னும் அந்த உணவு முறையை யாராலையும் செய்ய முடியாது. வெள்ளைப்பணியாரம், குழிப்பணியாரம் முடியுமா? அன்னைக்கு சமைக்க முடியுமா? எது சாப்பிட்டாலும் நெஞ்சிலே நிற்கும். அன்றைக்கு ஒருத்தன் சாப்பிட்டா நெஞ்சே நின்றுச்சே. ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே என்ன 7 பேரை வச்சோம், என்ன செய்ய முடியும்? இப்படியெல்லாம் நிலவரம் இருக்குது. தம்பி தேவக்கோட்டை காரைக்குடி பிரமாதமாக பேசுவார். பட்டிமன்றம், பாட்டு மன்றம்லாம் அப்படி பேசணும். பாட்டு மன்றம் யார் இன்னைக்கு பாடுறா? ஒரு பாட்டு உருப்படியாக பாட சொல்லுங்கள். அன்றைக்கி கேரளாவிலேருந்து ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தாங்க, முருகன் பாட்டு பாடுறாரு. நல்ல முருகன் பாட்டு எத்தனை பாட்டுக்கு ஒன்று பாடலாம்ல? கற்பனை என்றாலும் அந்த பாட்டை பாடுறாரு. எல்லாம் உட்காந்து சாமியை கும்பிட்டு முருகா ஆரம்பிக்கிறார். கற்பிணி என்றாலும் கந்தனே உன்னை மறவே அப்படின்றாரு. ஏன்டா நாங்கள் நிற மாதம் வந்து உட்காந்துருக்கோம், ஒன்று டெலிவரிக்காக கூப்பிட்டு வர சொன்னால் உன்ட்ட டெலிவரி நல்லா இல்லையா தம்பி? அப்புறம் நீ கற்பிணி ஆக்குற அந்த பிள்ளைய போய் கல்யாணம் ஆகாத பிள்ளைய டென்ஷன், எல்லா இடத்துலையும் டென்ஷன். அப்படி வந்து ஆமாம் தேவக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு, ஏதோ தேவையில்லாமல் வந்திருக்காருன்னு நினைக்காங்க. அப்புறம் அவரே அந்த நகைச்சுவை பண்ணுவார். இன்றைக்கி அதுக்கான ஸ்கோப்பு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கனால நானே நிறைய எடுத்துக்கிட்டேன். நன்றாக பாடி பேசி மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேச்சாளர் தேவக்கோட்டை லட்சுமி நாராயணனுக்கு வாழ்த்து. அதே போல் இவங்களை ஒரு சின்னத்திரை நடிகை, சின்னத்திரை தொகுப்பாளர். ஜி தமிழில் அவங்க ஒரு நிகழ்ச்சி, காலை நிகழ்ச்சி அவங்களே தொகுத்து வழங்குறாங்க. எப்படி பன்முகம் கொண்டவங்க இப்போ பேச்சாளராகவும் வள வந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த நர்மதா அவர்களுக்கு வாழ்த்து. நீங்களாம் என்ன உட்காந்துக்கிட்டே அந்த பிள்ளை வணக்கம் சொல்லி நினைக்காங்க. எங்கள் வளர்த்தி அவ்வளோதான். அதை எங்களுடைய உருவத்தை பார்த்து வேணால் எங்களுடைய திறமையை பார்த்து நீங்கள் பாராட்டினா போதும்.
என்பதை சொல்லி இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் லேடீஸ். உங்கள் சத்யா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி. அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். நீங்களும் இதையே வாங்குங்க. வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கஃபே. வாட்ஸ்அப் now 8075966174.